ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த தேங்க்ஸ் கிவிங் டே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இல்லை, நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. யூஎஸ்ல வந்து அது கொண்டாடுறாங்க, அதிகமாக கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து நேஷனல் ஹாலிடேவும் இருக்கு. ஆக்சுவலாக இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1621 வந்து 1621 வருஷம் அந்த நேட்டிவ் அமெரிக்கனும் அந்த இங்கிலீஷ் காலனிஸ்டும் அந்த ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க அவங்களுக்கும் நடுவில் ஒரு இது பார்ட்டி நடக்குது, ஒரு விருந்தோம்பல் நடக்குது. அதை தான் வந்து தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லிட்டு அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1863ல ஆப்ரஹாம் லிங்கன் பார்த்தீங்கன்னா அதை ஒரு நேஷனல் டேவா அனௌன்ஸ் பண்றாரு. நேஷனல் டேவா அனௌன்ஸ் பண்ணி அது ஒரு ஹாலிடேவா டிக்ளேர் பண்றாரு. அப்புறம் பார்த்தோம்னா 1941ல வந்து அதை அஃபிஷியலா என்னைக்குன்றதை டிக்ளேர் பண்றாங்க. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா அந்த தேங்க்ஸ் கிவிங் டேக்குன்ட்டு ஒரு பர்டிகுலர் டேலாம் கிடையாது. இப்போ நியூ இயர்னா 1ஆம் தேதி, தமிழ் புத்தாண்டுனா ஏப்ரல் 14 அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் டே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா நவம்பர் வாரம் வியாழக்கிழமை தேர்ஸ்டே, அதாவது நவம்பர் வீக் தேர்ஸ்டே வந்து தேங்க்ஸ் கிவிங் டேவா அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இதனால தான் மக்கள் வந்து அந்த தேங்க்ஸ் கிவிங் டேவை கொண்டாடுறாங்க. மறக்காம என்னோட பேஜை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.